அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ஜிபிஎஸ் டெஸ்ட் 2 அதை வந்துட்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டில் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் ஐடிஐ மெட்டீரியல் தான். ஸோ ஐடிஐ மெட்டீரியல் லைன் பை லைன் படித்து அதுலேருந்து வந்துட்டு கொஷின்ஸ் எடுத்துருக்கு, சரிங்களா? ஸோ எதுக்கு அப்படின்னா இன்னும் 30 நாள் இருக்குது. நீங்கள் இருக்கிற 10 யூனிட்டையும் ஐடிஐ மெட்டீரியல் வச்சு லைன் பை லைன் படிச்சிருங்க, ஓகே? ஏன்னா அதில் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ பேஸாக வந்துட்டு ஐடி மெட்டீரியல் வச்சு லைன் பை லைன் வந்துட்டு படிச்சிருங்க, கொஷின்ஸ் எப்படி வேணாலும் வரலாம், ஓகே? ஃபஸ்ட் கொஷின், இன் ஜிபிஎஸ் டேஷ் சிஸ்டம் சூட்டபுள் ஃபார் லேண்ட் சர்வே. ஸோ லேண்ட் சர்வேக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு கோஆர்டினேட்டிங் சிஸ்டம், சரிங்களா? கோஆர்டினேட் சிஸ்டம் தான் வந்துட்டு இருக்குது. ஏன்னா வந்துட்டு லேண்ட் சர்வேக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக ஒரு பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் வந்துட்டு தெரியணும், சரிங்களா? தெரிஞ்சால் தான் வந்துட்டு அதை வச்சு தான் சர்வே பண்ண முடியும், ஓகே? ஸோ லாட்டிடியூட் லாங்கிடியூட் இது எல்லாமே வந்துட்டு தெரியணும். அதுக்கு தான் வந்துட்டு ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறோம். GPS receivers have been miniatured to just a few integrated circuits and so are becoming very economical. ஸோ இது வந்துட்டு ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஜிபிஎஸ் வந்துட்டு இப்போ ஃபியூ இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸாக வந்துட்டு சின்னதாக்கிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா மக்களோட பயன்பாட்டுக்கு, சரிங்களா? ஸோ மக்களோட பயன்பாடு இப்போ ஜிபிஎஸ் தான் வந்துட்டு யார் ப்ரைவேட் இது யார் வேணாலும் வந்துட்டு கொடுக்கலாம், ஓகேங்களா? யாருக்கு வேணாலும் வந்துட்டு ஜிபிஎஸ் வந்துட்டு இது பண்ணலாம், ஓகே? ஒரு ப்ரைவேட் கம்பெனி வச்சுருக்கவங்க இது பண்ணலாம். ஸோ எக்கனாமிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டு தான், ட்ரூ, ஓகே? த ஆர்பிட்டல் ஹைட் ஆஃப் ஜிபிஎஸ். ஸோ இது எல்லா கொஷின்லேயும் வந்துட்டு கேட்குறது, ஓகேங்களா? ஸோ 20,180 கிலோமீட்டர். டேஷ் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் யூஸ் இன் கார்டோகிராஃபி, ஜியோட்சி அண்ட் நேவிகேஷன் இன்க்ளூடிங் ஜிபிஎஸ். ஸோ வேர்ல்ட் ஜியோடிக் சிஸ்டம், சரிங்களா? WGS 84, சரிங்களா? 84 1984 வருஷம் அது ரெஃபரன்ஸாக எடுத்திருப்பாங்க. இந்த மினிமம் ரிக்வயர்ட் சேட்டலைட் டு பி அப்சர்வ் டு சால்வ் பை ஜிபிஎஸ் இஸ் 4. 4 சேட்டலைட்னாச்சும் மினிமமாக வேணும். நான் நடத்தியிருப்பேன், மூணு சேட்டலைட் இருந்தால் 2 பாயிண்ட் வந்துட்டு ஃபைனலாக கிடைக்கும். அதே 4 சேட்டலைட் வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு 1 பாயிண்ட் ஃபைனலாக கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ மினிமம் வந்துட்டு 4 சேட்டலைட் வந்துட்டு தேவை. சில இதில் வந்துட்டு 3 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ப்ரீவியஸ் இயர் அந்த பழைய கொஷின்ஸில் வந்து ஆன்சர் கீழே வந்துட்டு 4 அப்படின்னு தான் இருக்குது, ஓகே? ஏன்னா 3 சேட்டலைட் வரும்போது வந்துட்டு உங்களுக்கு 2 பாயிண்ட் வந்துட்டு கிடைக்கும். லொக்கேஷனை கண்டுபிடிக்கும் போது 2 பாயிண்ட் கிடைக்கும். அது 4 சேட்டலைட்டாக பண்ணும்போது தான் இந்த 2லேருந்து 1 தப்புன்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்துட்டு கிடைக்கும், ஓகே? DMS இஸ் யூஸ்டு ஃபார் லிஸ்டிங். ஸோ லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். DMSனால் வந்துட்டு டிகிரி மினிட் செகண்ட்ஸ், சரிங்களா? லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். த டெக்னிக் ஆஃப் டிஃபரன்ஷியல் பொசிஷனிங் இஸ் யூஸ்ட் இன். ஸோ எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு டிஜிபிஎஸ்சில் தான், ஜிஸ்ஸில் வந்துட்டு இல்லை, டிஜிபிஎஸ் இட் இஸ் சர்வேயிங் டெக்னிக், சரிங்களா? சர்வேயிங் டெக்னிக் அதில் தான் வந்துட்டு டிஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரிமோட் சென்சிங் சிஸ்டம் இஸ் த எர்த் சர்ஃபேஸ் விச் கிவ்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப். ஸோ என்ன ஃபார்மில் வந்துட்டு எனர்ஜி கொடுக்கும் ரிமோட் சென்சிங் சிஸ்டம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸாக வந்துட்டு ரிமோட் சென்சிங் கொடுக்கும். த ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் லிஸ்டிங் latitude அண்ட் longitude இஸ் ஸ்டாண்டர்ட் வே வந்துட்டு டிஎம்எஸ். 3 வே இருக்குது, டிஎம்எஸ், டிடிஎம், யூடிஎம், ஓகே? டிகிரி மினிட் செகண்ட்ஸு, டிகிரி டெசிமல் மினிட்ஸு, யூனிவர்சல் ட்ராவர்ஸ் மெரக்டர். த பேசிக் ஆஃப் ஜிபிஎஸ் இஸ் ட்ரையாங்குலேஷன் ஃப்ரம் சேட்டலைட்ஸ், சரிங்களா? ஸோ பேசிக் த பிரின்சிபல்னு கேட்டால் வந்துட்டு ட்ரைலேஷரன்னு வரணும். இது ஸ்பெல்லிங் தப்பு, ட்ரைலேஷரன்னு வரும், ஓகே? இந்த பேசிஸ் ஆஃப் ஜிபிஎஸ்னால் வந்துட்டு ட்ரையாங்குலேஷன் தான், சரிங்களா? டேஷ் இஸ் டிசைன்டு பேரலல் டு த ஈக்குவேட்டர். ஸோ ஈக்குவேட்டருக்கு பேரல்னால் வந்துட்டு 0 டிகிரி லேட்டிடியூட், ஓகே? ஈக்குவேட்டருக்கு பேரல்னால் 0 டிகிரி லேட்டிடியூட். அதே வந்துட்டு கிரீன்விச்சுக்கு பேரலல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 0 டிகிரி லாங்கிடியூட், ஓகே? 0 டிகிரி லாங்கிடியூட். The common choice of coordinate for specifying position. ஸோ latitude, longitude, elevation தான், சரிங்களா? இது போன டெஸ்ட்டில் கூட கேட்டிருந்தேன். ஒரு சில கொஷின்ஸ் போன டெஸ்ட்லையும் இதுலேயும் ரிப்பீட் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஒரு சில கொஷின்ஸ் தான், ஓகே? அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. த ஆர்பிட் பீரியட் ஆஃப் அ சேட்டலைட் இன் ஸ்பேஸ் செக்மெண்ட் ஆஃப் ஜிபிஎஸ் வந்துட்டு 12 மணி நேரம். 12 மணி நேரத்தில் வந்துட்டு சுற்றி வந்துடும், ஓகே? ஆப்ஷன் சி. த அட்வான்டேஜ் ஆஃப் ஜிபிஎஸ் சர்வேஸ். ஸோ ஜிபிஎஸ் வந்துட்டு 3 டைமென்ஷனலில் வரும், சரிங்களா? 3 டைமென்ஷனல். மீதிய the GPS satellites travel about 12,000 km per hour. ஸோ இது எல்லாமே புக்கில் கொடுத்துருக்கு. GPS receiver from distance measured computed satellite modem, சரிங்களா? டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு சேட்டலைட் மோடம் வந்துட்டு தேவைப்படும். வை டு அப்ளை டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன். டிஜிட்டல் வந்துட்டு எதுக்கு தேவை, அதாவது அனலாக் டிரான்ஸ்மிஷனை விட டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் எதுக்கு தேவை அப்படின்னு கேட்குறாங்க. added security to our legal information signal, less immunity to noise. இது தப்பு, சரிங்களா?
அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபியரன்ஸ் இது தப்பு. அனலாக் கம்யூனிகேஷன் இஸ் சீப். ஓகே, த எரர் கரெக்ஷன் அண்ட் டிடெக்ஷன் டெக்னிக்ஸ் கேனாட் பி இம்ப்ளிமெண்டட். ஸோ இதுதான் ஆப்ஷன் ஏ. ஓகே, வாட் இஸ் மென்ட் பை த ஸ்டடி ஆஃப் சம்திங் வித்தவுட் டைரக்ட் கான்டாக்ட்? ஸோ வந்துட்டு ரிமோட் சென்சிங். ஓகே, ரிமோட் சென்சிங் தான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை தொடாமல் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்துட்டு படிக்கிறது பேர் ரிமோட் சென்சிங். GPS is a worldwide navigation system formed from a constellation of dash satellite and ground stations. ஸோ மொத்தம் 24 சேட்டலைட்ஸ். சரிங்களா, 24 எப்படி கேட்டாலும் 24 தான். The minimum number of satellites in each orbit required to work GPS is ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் 4. சரிங்களா, 4 இருக்கும். The satellite constellation of GPS consists of 24 satellites. சரிங்களா, ஸோ அதே கொஷின்ஸ் தான் மாறி மாறி ரிப்பீட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இது ப்ரீவியஸ் இயர் இதில் வந்துட்டு அப்படியே கொடுத்துருந்ததை அப்படியே எடுத்தாச்சு. சரிங்களா, ஒவ்வொரு கொஷின் வந்துட்டு சிலது வேறு டெர்மினாலஜிஸில் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, டேஷ் கைண்ட் ஆஃப் டேட்டா ஆர் யூஸ்டு பை ஜிஸ். ஸோ ஜிஸ் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஸ்பேஷியல் டேட்டா. சரிங்களா, ஸ்பேஷியல் டேட்டா. டேஷ் ஒன் டைப் ஆஃப் ரிமோட் சென்சிங். ஸோ இதில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏரியல் ஃபோட்டோகிராஃபி தான். ஸோ ஆப்ஷன் பி. The launch of first operational remote sensing satellite IRS-1A was 17th March 1988. சரிங்களா, 17th March 1988 தான் ஃபஸ்ட்டு அந்த ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறாங்க. வாட் இஸ் த இன்க்ளினேஷன் ஆஃப் ஆர்பிட்டல் பிளேன்ஸ் ஆஃப் சேட்டலைட் இன் த செக்மெண்ட் ஆஃப் GPS? ஸோ 55 டிகிரி வந்துட்டு இன்க்ளைண்டாக வந்துட்டு இருக்கும். அதே ஸ்பேசிங் அப்படின்னு கேட்டால் 60 டிகிரி ஸ்பேசிங்கில் வந்துட்டு இருக்கும். இது இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் த ஈக்குவேட்டர். Dash satellites are stationary in reference to Earth. So geostationary satellites are stationary in reference to Earth. What is the life expectancy of Block 2 satellites? So 10 வருஷம் Block 2 satellites now. அதே Block 1 satellites னு கேட்டால் 7.1 years. Remote sensing can be defined as collecting information about the target. So without physical contact with it. Physical contact இல்லாமல். Which of the following instrument best express the relationship between remote sensing and photo interpretation? So actually photo interpretation is a type இல்லைனா is a form of remote sensing. அதான். ஸோ P is a form of R. இதான் வந்துட்டு கரெக்ட். மீதி எல்லாமே வந்துட்டு தப்பு. ஏன்னா ஃபோட்டோ இன்டர்பிரேஷன் வந்து ரிமோட் சென்சிங்கோட ஒரு டைப் தான். ஒரு டைப் இல்லைனா ஒரு ஃபார்ம் தான். ரிமோட் சென்சிங் இஸ் பீயிங் யூஸ்ட் இன் லேண்ட் யூஸ் அனாலிசிஸ் பிகாஸ். ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு இமேஜ் ஆஃப் லார்ஜர் ஏரியாஸ் கேன் பி அக்வயர்ட் ரேப்பிட்லி. ஆமாம், ரிமோட் சென்சிங்கில் அது ஒன்று. ப்ராப்ளம் ஆஃப் ஆக்சஸ் இஸ் லிமிட்டட். ஆமாம், ஏன்னா மேலே போனதுனால மேலேருந்து எடுக்கிறனால எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இட் இஸ் சீப்பர் அஸ் கம்பேர்ட் டு த கிரவுண்ட் சர்வீஸ். எஸ். ஸோ ஆல் த அபோவ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிமோட் சென்சிங் சிஸ்டம்? ஆமாம், ஹியூமன் ஐ, பேட் கைடன்ஸ் சிஸ்டம், ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ். இது மூணுமே தான். ஸோ ஆல் த அபோவ். P code is modulated on P code வந்துட்டு L2 பேண்டில் வரும். சரிங்களா, L1 பேண்டில் என்ன வரும்? ஸோ L2 பேண்டில் என்ன வரும் எல்லாமே வந்துட்டு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த L1 பேண்ட் L2 பேண்ட் வந்துட்டு எந்த சென்சார்ஸில் இருக்குது எல்லாமே சொல்லியிருக்கேன். சரிங்களா, எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம சப்ஜெக்ட் எடுக்கும் போது பாருங்கள், அதில் தெரியும். In the computation of satellite to user range, the predominant errors are due to. ஸோ எரர்ஸ் ஜென்ரலாக இதில் வர்றது பார்த்திங்கன்னா வந்துட்டு நாய்ஸ், ப்ராபகேஷன் டிலே, டீவியேஷன் ஆஃப் சேட்டலைட் ஃப்ரம் த இதுலேனாலும் எரர் வரும். ப்ரிடாமினன்ட் எரர் அப்படின்னு கேட்டால் கிளாக்ஸ் தான். அங்கே உள்ள அட்டாமிக் கிளாக்ஸ் வந்துட்டு திடீர்னு நான் சின்க்ரனைஸ் ஆகிரும். சின்க்ரனைஸ் ஆகிருந்தால் அந்த எரர் வராது. திடீர்னு வந்துட்டு அது நான் சின்க்ரனைஸ் ஆகும்போது தான் அந்த எரர், ப்ரிடாமினன்ட் எரர்ஸ் வந்துட்டு வரும். த நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் பிளேன்ஸ் அண்ட் சேட்டலைட்ஸ் இன் ஈச் ஆர்பிட். முன்னாடி கேட்ட அதே இதுதான். ஸோ 6 ஆர்பிட்டு 4 சேட்டலைட் ஒரு இதுக்கு. இந்த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் டைம் இஸ் அப்ரிவேட்டட் அஸ் TAI. ஸோ TAIயோட ஃபுல் ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் டைம். ஓகே. A receiver at GPS calculate the self time and position based on received data from. ஸோ எங்கேருந்து டேட்டா வரும் அப்படின்னா வந்துட்டு சேட்டலைட்லேருந்து தான் வரும். ஓகே. Galileo system for information is operated by China. Galileo வந்துட்டு China. The GPS operated by Indians வந்துட்டு NAVIC. ஓகே, NAVIC. Navigation in 3 dimension is the dash function of GPS. Navigation 3 dimension the primary function of GPS. The satellite transmit very low power, especially coded radio signals that can be processed in a GPS receiver. Yes, correct தான். less signals வரும், அதை வந்துட்டு GPS இது வந்துட்டு ப்ராசஸ் பண்ணும். Which of the below system is metric base? Metric baseனா வந்துட்டு UTM தான். சரிங்களா, இதுதான்
ஏன்னா 1000 மீட்டர் ரேஞ்சில் தான் வந்துட்டு அது இருக்கும். அந்த கிரிட்ஸை அப்படி பிரிப்பாங்க, ஒவ்வொன்றுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1000 மீட்டர். மீதி எல்லாமே வந்துட்டு லாட்டிடியூட் டிகிரி மினிட் செகண்ட்ஸ் அந்த இதில் இருக்கும். இது மட்டும் தான் மெட்ரிக் சிஸ்டம். பாரிஸ் அப்சர்வேட்டரி எந்த வருஷம்னு கேட்பாங்க. 1911. இது எதுக்கு வரும் அப்படின்னா வந்துட்டு, ஸோ 1888 வந்துட்டு 1884 வந்துட்டு 1888ன்னு தான் நினைக்கிறேன். இந்த கிரீன்விச் மீன் டைமை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் இதாக எடுத்துக்கலாம், லாங்கிடியூட்னல் இதாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் நடக்கும். பட் வந்துட்டு அதில் வந்துட்டு 25 நாடுகள் சேரும். அதில் ஃப்ரான்ஸ், பிரேசில், அதுக்கப்புறம் இன்னொரு நாடு டாமினியன் ரிப்பப்ளிக், இன்னொரு நாடு வந்துட்டு ஓட்டு போடாது. அதாவது ஃப்ரான்ஸ், பிரேசில் வந்து அப்ஸ்டெயின் பண்ணிக்குவாங்க. பட் ஆனால் வந்துட்டு டாமினியன் ரிப்பப்ளிக் அவங்க வந்துட்டு எதிர்த்து ஓட்டு போடுவாங்க. ஓகேங்களா. ஸோ 1884 வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்டஸ் வந்துட்டு அந்த இன்டர்நேஷ்னல் மெரிடியன் கான்ஃபரன்ஸை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணும். 25 நாடுகள் அதில் அதில் தான் வந்துட்டு ராயல் அப்சர்வேட்டரி கிரீன்விச்சில் இருக்கிறத வந்துட்டு 0 ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரான்ஸ் ஒத்துக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு 1911 நடந்த பாரிஸ் அப்சர்வேட்டரி அப்படின்னு ஒரு இது நடக்கும், கூட்டம். அதில் வந்துட்டு எடுத்துக்குவாங்க. ஸோ இது 1911. ஜிபிஎஸ் இஸ் அவைலபிள் ஃபார் சிவிலியன் யூஸ் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃப்ரம் விச் இயர். ஸோ 1994 தான் வந்துட்டு சிவிலியனுக்கு வந்துட்டு வருது. எக்ஸ்பிரஸ் வெஸ்ட் 122 டிகிரி 19 minutes 45 seconds இன் டிடிஎம் சிஸ்டம், அதாவது டிகிரி டெசிமல் மினிட் சிஸ்டம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்டு அந்த செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதோட 60, ஓகேங்களா, 45/60 போட்டோம்னா 75ன்னு வரும். சரிங்களா, 75.75 கிட்ட வரும். ஓகே. ஸோ ஆப்ஷன் பி ரைட்டுங்களா. வாட் இஸ் த ஆக்சுவல் மீன் லைஃப் டைம் ஆஃப் Block 1 சேட்டலைட்ஸ்? ஸோ முன்னாடியே சொன்னேன், 7.1 years. The antenna in GPS receiver component detects the electromagnetic waves from satellite, converts this wave energy into electric current-ஆக வந்துட்டு இதை மாற்றும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை எலக்ட்ரிக் கரண்ட்டாக வந்துட்டு ஆம்ப்ளிஃபை பண்ணும் அந்த ஆண்டனாஸ். ஸோ அது ஜென்ரலாகவே வந்துட்டு ரிசீவரில் இருக்கிறது வந்துட்டு ஆண்டனாஸ் வித் ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அது கரண்ட்டாக வந்துட்டு ப்ரீ ஆம்ப்ளிஃபை பண்ணும், அந்த வேவ்ஸை கரண்ட்டாக ப்ரீ ஆம்ப்ளிஃபை பண்ணும். 47. ஜிபிஎஸ் ஆண்டனாஸ் மஸ்ட் பி சர்க்குலர்லி போலரைஸ்டு. ரொம்ப முக்கியம், சர்க்குலராக வந்துட்டு போலரைஸ் ஆகிருக்கும். இது எல்லாமே புக்கில் இருக்குது. சரிங்களா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? பீகான் இஸ் அ டைப் ஆஃப் ஆகுமெண்டேஷன். ஓகே, ஆமாம், கரெக்டு. லாஸ் அண்ட் WAS ஆர் ஆல்சோ டைப்ஸ் ஆஃப் ஆகுமெண்டேஷன். ஆமாம். பீகான் வாஸ் டெவலப்மெண்ட் பை US கவர்மெண்ட். இதுவும் கரெக்ட். ஸோ 1, 2 and 3 1, 3 and 2 are correct. Okay, so 3 types of augmentation. ஒன்று வந்துட்டு beacon, இன்னொன்று லாஸ், ஓகே, இன்னொன்று வாஸ். ஸோ லாஸ் வாஸ்னா வந்துட்டு லோக்கல் ஏரியா ஆகுமெண்டேஷன் சிஸ்டம், வைட் ஏரியா ஆகுமெண்டேஷன் சிஸ்டம் இதோட ஃபுல் ஃபார்ம். சரிங்களா. LAASனா லோக்கல் ஏரியா ஆகுமெண்டேஷன் சிஸ்டம், இது வந்துட்டு வைட் ஏரியா ஆகுமெண்டேஷன் சிஸ்டம். ஜிபிஎஸ் வந்துட்டு அந்தந்த ஏரியாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்துட்டு இந்த ஜிபிஎஸ்க்கான சோர்சஸ் இதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஆகுமெண்டேஷன்ஸை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. இப்போ எப்படி டவர், செல்ஃபோன் டவர் அங்கங்கே வைக்கிறாங்க. ஸோ அது மாதிரி யூஎஸில் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாலேயும் வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் வந்துட்டு இதை வச்சிட்றாங்க. சரிங்களா. வச்சுட்டு அதுலேருந்து வந்துட்டு அந்த ஏரியா மக்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ அதான் வந்துட்டு ஆகுமெண்டேஷன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கேவ் அஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பேஸ் அண்ட் டைம். ஆமாம், ட்ரூ. ஸோ தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் வந்துட்டு வரும். ஸோ இதுவும் வந்துட்டு புக்கில் தான் கொடுத்துருக்கு, நம்ம ஐடி மெட்டீரியலில் தான். The staircase-like signal coded is produced by the conversion of dash signals. So digital signals வந்து ஸ்டார்கேஸ் லைக் சிக்னல்ஸாக மாறும். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன ஆகும்னா அனலாக் சிக்னல்ஸ் வந்துட்டு டிஜிட்டலாக வந்துட்டு மாற்றுவாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த டிஐக்யூ அந்த இதில் டிஎஸ்பி சிஸ்டமில், சரிங்களா, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் சிஸ்டமில் அனலாக் சிக்னல் இன்புட் இருக்கும். அனலாக் இன்புட்டு, சரிங்களா, வெளியே வர்றது வந்துட்டு அனலாக் அவுட்புட். ஓகே. இது நடுவில் என்ன பண்ணுவாங்க, இந்த அனலாக் இன்புட்டு டிஜிட்டலாக வந்துட்டு மாறும். சரிங்களா. டிஜிட்டல் அவுட்புட்டாக வந்துட்டு இன்புட்டாக மாறும். அதுக்கப்புறம் டிஜிட்டல் அவுட்புட்டாக வெளியே வரும். இந்த டிஜிட்டல் அவுட்புட் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்கேஸ் லைக் சிக்னல்ஸாக இருக்கும். இதை தான் வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபில்டர்னு ஒரு ஃபில்டருக்குள்ளே விட்டு கடைசியாக வெளியே வரும்போது அனலாக் அவுட்புட்டாக வந்துட்டு மாற்றுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும், அது பேர் ஆன்டி அலைசிங் ஃபில்டர். போன டெஸ்ட்டில் வந்துட்டு அந்த கொஷின் கேட்டிருந்தேன். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பி இது. ஓகே. ஸோ ஹோப் திஸ் வீடியோ would have been useful to you. தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வந்துட்டு வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே.